அந்த வேலையை இழந்தது அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தோல்வியாக உணரப்பட்டது. நான் இதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அக்கா என்று அழுதபடி கூறியபோது மலருக்கே கண்களில் கண்ணீர் வந்தது. வாழ்க்கையில் சில நேரங்களில் தோல்வியை விட அநியாயம்தான் அதிகமாக வலிக்கும். அதே நிலைமையில்தான் மதி இருந்தாள். அந்த நேரத்தில்தான் மதியின் மாணவர்களில் ஒருவர் அவளுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். முதலில் வழக்கமான ஆறுதல் வார்த்தைகள் பேசப்பட்டாலும் பின்னர் அவர் ஒரு முக்கியமான தகவலை பகிர்ந்தார். கல்லூரியில் நடந்த விசாரணைகளின் போது மதியின் பெயர் நிரந்தர நியமன பட்டியலில் முதலிடத்தில் இருந்தது என்று தெரிய வந்ததாக அவர் கூறினார். இதை கேட்டதும் மதி அதிர்ச்சி அடைந்தாள். ஏனெனில் அவளுடைய பெயர் முதலிடத்தில் இருந்தால் வேலை போக வாய்ப்பே இல்லை. அதனால் ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்க வேண்டும் என்ற சந்தேகம் அவளுக்கு ஏற்பட்டது. மேலும் மாணவர் இன்னொரு தகவலையும் கூறினார். சில நாட்களுக்கு முன் கல்லூரியில் பதிவு செய்யப்பட்டிருந்த சில வீடியோக்கள் கிடைத்ததாகவும் அந்த வீடியோக்களில் சுரேஷுடன் வந்திருந்த ஒரு நபர் கல்லூரி முதல்வரை சந்தித்ததாகவும் தெரிவித்தார். அந்த தகவல் மதியின் மனதில் புதிய சந்தேகங்களை உருவாக்கியது. யார் அந்த நபர்? ஏன் அவர் முதல்வரை சந்தித்தார்? இதற்கும் தனது வேலைக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கேள்விகள் அவளை குழப்பின. மாணவர் அனுப்பிய வீடியோக்களை மதி பலமுறை பார்த்தாள். ஒவ்வொரு முறையும் பார்த்தபோதும் அவளுடைய சந்தேகம் அதிகரித்துக் கொண்டே சென்றது. அந்த வீடியோவில் இருந்த நபர் தங்கராஜின் தொடர்புடையவராக இருக்கக்கூடும் என்று அவள் நினைத்தாள். ஆனால் அதே நேரத்தில் தங்கராஜ் இவ்வளவு தூரம் செல்வாரா என்ற சந்தேகமும் இருந்தது. சுரேஷுக்கு இது தெரிந்திருந்தால் கண்டிப்பாக என்னிடம் சொல்லியிருப்பார் என்று அவள் மனதில் எண்ணினாள். அதனால் உண்மை என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற உறுதி அவளுக்குள் உருவானது. ஒருமுறை இந்த விஷயத்தை விட்டுவிட்டால் இனிமேல் யாரும் தன்னை மதிக்க மாட்டார்கள் என்ற எண்ணம் அவளுடைய மனதில் வலுவாக இருந்தது. அதனால் எந்த விலைக்குடனும் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தாள். இதே நேரத்தில் வீட்டில் வேறு ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருந்தது. தங்கராஜ் சுரேஷுக்கு தொலைபேசியில் அழைத்தார். மதி அருகில் இருந்ததால் அந்த உரையாடலை கேட்க முடிந்தது. தங்கராஜ் மிகவும் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தார். இனிமேல் மதி உன்னை சுற்றித்தான் வருவாள். வேலை பற்றிய கவலை இல்லை. இனிமேல் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை என்று கூறியபோது மதியின் கண்களில் கண்ணீர் பெருகியது. ஏற்கனவே சந்தேகத்தில் இருந்த அவளுக்கு இந்த வார்த்தைகள் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தின. இதெல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்யப்பட்ட விஷயமா என்ற கோபம் அவளுக்குள் எழுந்தது. சுரேஷ் போனை வைத்தவுடன் மதி வெடித்து பேச ஆரம்பித்தாள். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னுடைய வாழ்க்கையை கெடுக்க திட்டமிட்டீர்களா என்று அவள் கோபமாக கேட்டாள். சுரேஷ் எதுவும் புரியாமல் நின்றார். ஆனால் அந்த நேரத்தில் மதிக்கு யாருடைய விளக்கமும் கேட்கும் மனநிலை இல்லை. கோபத்தின் உச்சத்தில் இருந்த மதி வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்தாள். என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கிறேன், இனிமேல் யாரும் என்னை தடுக்க வேண்டாம் என்று கூறியவள் நேராக கல்லூரி முதல்வரை சந்திக்க கிளம்பினாள். அங்கு சென்று முதல்வரிடம் கடுமையாக கேள்வி கேட்டாள். என்னுடைய வேலை ஏன் நிறுத்தப்பட்டது? யார் அழுத்தம் கொடுத்தார்கள்? எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று தொடர்ந்து கேள்வி கேட்டாள். முதல்வர் முதலில் தப்பிக்க முயன்றாலும் மதி காட்டிய வீடியோ ஆதாரங்களை பார்த்தபோது பதற்றமடைந்தார். ஏனெனில் அந்த ஆதாரங்கள் வெளியில் சென்றால் அவருடைய பதவியே ஆபத்தில் சிக்கக்கூடும் என்பதை அவர் புரிந்து கொண்டார். மதி எந்த நிலையிலும் பின்வாங்கப் போவதில்லை என்பதை உணர்ந்த முதல்வர் அமைதியாக பேச முயன்றார். ஆனால் மதி அதில் நிற்கவில்லை. உண்மை முழுவதுமாக வெளிவர வேண்டும் என்ற எண்ணத்தில் நேராக காவல் நிலையத்திற்குச் சென்றாள். அங்கு சென்று நடந்த அனைத்தையும் விளக்கமாக கூறினாள். தன்னுடைய வேலை அநியாயமாக பறிக்கப்பட்டது. அதற்காக சிலர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியிருக்கலாம் என்று புகார் அளித்தாள். காவல்துறையினர் ஆரம்பத்தில் இது குடும்ப பிரச்சனை என்று நினைத்தாலும் மதி காட்டிய ஆதாரங்களை பார்த்த பிறகு விஷயம் சீரியஸானது என்பதை உணர்ந்தனர். சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை உருவானது. இந்த செய்தி விரைவாக தங்கராஜ் மற்றும் முதல்வரிடம் சென்றடைந்தது. சில நிமிடங்களில் தங்கராஜும் முதல்வரும் காவல் நிலையத்துக்கு வந்தார்கள். தங்கராஜ் முதலில் இந்த விஷயத்தை சமாதானமாக முடிக்க முயன்றார். ஆனால் மதி மிகவும் உறுதியாக இருந்தாள். பணம் கொடுத்து பிரச்சனையை முடிக்கலாம் என்ற யோசனையும் அங்கே தோல்வியடைந்தது. ஏனெனில்
இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, ஒரு பெண்ணின் உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். நான் என்னுடைய உரிமைக்காகத்தான் போராடுகிறேன் என்று மதி தெளிவாக கூறினாள். அவளுடைய தைரியத்தை பார்த்த அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள்.